வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். ஸோ லிஸ்ட்ன்றதுமே ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான். இது ஆர்டர் கலெக்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கறோம்னா அதை நம்மளால சிங்கிள் வேல்யூவா கொடுக்க முடியும், அதாவது இன்டிஜராவோ இல்ல ஃப்ளோட்டாவோ. பட் அது ஒரு கலெக்ஷனா வேணும், ஒரு நிறைய வேல்யூஸை நம்ம ஒரே இடத்துல கலெக்ஷனா கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி லிஸ்ட் மாதிரியான சீக்வன்ஸ் டைப்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அதுல லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணும். அதை நம்ம ரெஃபர் பண்றதுக்காக இங்க இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இங்க இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு 0ன்ற இண்டெக்ஸ் பொசிஷனும் செகண்ட் வேல்யூக்கு 1ன்ற இண்டெக்ஸ் பொசிஷனும், இன்கேஸ் இது 100 வேல்யூஸ் இருந்ததுன்னா 99ன்ற இண்டெக்ஸ் பொசிஷனும் அங்க இருக்கும். ஓகேவா? இது எப்பவுமே வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல. வேல்யூஸ் சேஞ்ச் ஆனாலும் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் அப்படின்றது காமனா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள்ல நம்ம எப்படி லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு x is equal to இந்த ஸ்கொயர் பிராக்கெட், அதாவது பைத்தான் வந்து எல்லா டேட்டா டைப்ஸையும் அதுவே ரெகக்னைஸ் பண்றதுனால இங்க ஒவ்வொரு சீக்வென்ஸ் டைப்ஸுக்கும் அதுக்கான பிராக்கெட்ஸ் வந்து வேறுபடும். இங்க லிஸ்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்தோம்னா அது லிஸ்டா கன்சிடர் பண்ணிக்கும் பைத்தான். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன், x is equal to ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங். சோ ரெண்டு ஸ்ட்ரிங் எனக்கு ஒரே இடத்துல தேவைப்படுது, அதை நான் ஒரு கலெக்ஷனா மேக் பண்றேன். அந்த கலெக்ஷனை நான் லிஸ்டா மேக் பண்றேன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மூலமா. ஓகேவா? இப்போ இதை நான் பிரிண்ட் பண்றதுக்காக பிரிண்ட் எக்ஸ்னும் இது என்ன டைப்பா இருக்குன்றத செக் பண்றதுக்காக டைப் ஆஃப் எக்ஸையும் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஒன்ஸ் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு பாத்தீங்கன்னா காஷி அண்ட் வெங்கட்ட வச்சிருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் அப்படின்ற கலெக்ஷன் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அதோட டைப் லிஸ்ட்ன்ற டைப்பையும் எனக்கு இது பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. இது நம்ம லைவா ஐடியில எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு ஐடியில போயிட்டு x is equal to ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன், செகண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரிங் .NET ஜாவா அண்ட் பைத்தான் கொடுத்திருக்கேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அதுல இருக்க லிஸ்ட் மொத்தமா பிரிண்ட் ஆகும். டைப் ஆஃப் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது அது என்ன டேட்டா டைப் அப்படின்றதும் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஒன்ஸ் நான் எக்ஸிகியூஷன்ல ரன் மாடியூல் கொடுக்கும்போது .NET ஜாவா பைத்தான்ன்ற லிஸ்டும் பிரிண்ட் ஆயிருக்கு, அது என்ன டேட்டா டைப்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க காஷி அண்ட் வெங்கட்னு கொடுத்த மாதிரி லிஸ்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்னு ஒரு வேரியபிளுக்கு பேட்னும் பால்னும் ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை டிக்ளேர் பண்ண போறீங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸும் லிஸ்டா இருக்கணும். அந்த லிஸ்டையும் பிரிண்ட் பண்ணணும். அது என்ன டேட்டா டைப்பா இருக்குன்றத இந்த டைப் யூஸ் பண்ணி பிரிண்டும் பண்ணி காட்டியிருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.